விராட் கோலிக்கும் டயபெட்டிஸ்க்கும் பெரிய தொடர்பு இருக்கு. அவரோட ஹார்ட் ஒர்க்ல தான் அவர் இந்தியன் டீம்ல ஜாயின் பண்றாரு. பட் அதுல அவர் கன்சிஸ்டன்டா ஸ்கோர் எடுக்கிறதுக்கு 3 விஷயத்தை அவர் டிசிப்ளினா வச்சிருந்தார். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட்ஸ், செகண்ட் பேலன்ஸ் டயட், தேர்ட் ஹெல்த் மானிட்டரிங். டயபெட்டிஸ்லயும் அப்படிதான். நம்ம ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட்ஸ் ரொம்ப முக்கியம், செகண்ட் பேலன்ஸ் டயட், தேர்ட் ஹெல்த் கேர் மானிட்டரிங். அதுல முக்கியமா உணவை பத்தி சொல்லணும்னா அதிக புரதச்சத்து உள்ள உணவையும் கம்மியான மாவுச்சத்து உணவுகளை தேர்ந்தெடுங்க. ரீஃபைன் சுகரை தொடவே தொடாதீங்க. ப்ராசஸ்டு ஃபுட் பக்கமே போகாதீங்க. விராட் கோலி நல்ல கேம் விளையாண்டுட்டு இருக்காரு, நிறைய ஸ்கோர் எடுக்கிறாரு. டக்குன்னு காலில் அடிபட்டுருச்சுன்னு வைங்களேன், ஒரு சப்ஸ்டியூட்டை போட்டுட்டு அவரை பெவிலியனுக்கு அனுப்பிடுவாங்க. பட் டயபெட்டிஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு காலில் அடிபட்டா லைஃப்ங்கிற கேம்ல சப்ஸ்டியூட்டுக்கு ஆளே கிடையாது. சோ உங்க காலை நீங்க ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். அதுக்கு 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. விரல் இடுக்கல போற செருப்பை யூஸ் பண்ண வேணாம். காத்தோட்டமான செருப்பு பயன்படுத்துங்க. விரல் இடுக்கல சேத்து புண் மாதிரி ஈரப்பதம் இருந்தா உடனடியா டாக்டர் போய் பாருங்க. இத பத்தி நீங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம எங்க பேஜை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல ஃபுட்